ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்குங்க. ஆக்ராவில் இப்போ தான் மணி பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. டீ சாப்பிடணும் அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்கோம் 2 வண்டியும். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரம் போட்டு நிறுத்திக்கிறேங்க. எதுக்குன்னா வண்டி கயிறுலாம் இருக்கணுங்க, லூஸ் ஆகி போச்சு. ஓரம் போட்டு நிறுத்திக்கிறோம். அப்படி சமையல் செஞ்சுட்டு வண்டி கயிறில் இழுத்துருவோம். இது காட்டுறேன் சரிங்களா? சாப்பாடு வச்சுருக்குறோம். சாப்பாடு அங்கே இருக்குது. காலிஃப்ளவர் குழம்புங்க. காலிஃப்ளவர் வைக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்புறம் கடைக்கு போனாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அப்படியே திருப்பி காட்டுறேன். இதுதாங்க அந்த பொருள். என்னது ஒரு ஸ்வீட்டுங்க. வர மாட்டேங்குது. இந்த ஸ்வீட் தாங்க வாங்க போனோம். இது என்ன பார்த்தீங்கன்னா பேத்தான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்ராவில் வாங்கினது. ஆக்ராவில் வந்து ஃபேமஸுங்க இந்த பேத்தா. என்னோட பேர் வந்து பேத்தாங்க. இது வந்து எதில் செய்கிறாங்கன்னா இந்த இதில் செய்வாங்க. அந்த பூசணிக்காய் இருக்கு இல்லைங்க, நம்ம ஊர்லேயே நிறைய வரும். வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. அதில் செய்வாங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்லைங்க, இதெல்லாம் எடுத்து இன்னும் சாப்பிடல. இப்போ இந்த வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாலும் இன்னும் கை வைக்கல. நம்மளாம் வேறு ஒன்று வாங்க, லூஸ் ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனுக்கு 300 ரூபாய்ங்க கிலோ. அந்த 1 கிலோ இருக்குது. அந்த 300 ரூபாய்ங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் கொஞ்சம் அப்படியே கழுவிக்கிறேங்க. எல்லாம் சின்ன சின்ன குடி குடியே புழு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சுடுதண்ணியில் போட்டு கழுவும் போது அதெல்லாம் வந்துடுங்க. சுடுதண்ணி போட்டு கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் பச்சை தண்ணியில் விட்டு அலாசிட்டோம்னா சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் எல்லாம் செய்ய வேண்டியது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும் எடுத்தது குழம்பு செய்யணுங்க. குழம்பு கொதிச்சுட்டுக்குதுங்க. நம்ம காலிஃப்ளவர் குழம்பு. சாப்பாடு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு சொல்லியிருப்பேன். அப்படியே வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான். இந்த கயிறு இருக்கணுங்க. சாப்பிட்டு தான் எல்லாம் கயிறு இருக்கணும். அப்படி நம்ம கையை பாருங்கள் எப்படி மேலே காஷ்மீரில் அந்த குளிர் கையெல்லாம் வெடிச்சு போச்சுங்க. எல்லாம் புண்ணாகி போச்சு. ஃபுல்லாக எரிச்சல். சாப்பிடவே முடியாது. மேலே இருக்கிறதுக்கு ஒன்றும் தெரியலிங்க. கீழே வெயிலுக்கு அப்படியே வந்தோன்னா அப்படியே ரிசல்ட்டு தெரியுது. ஆக்ராதான்னா நல்லா வெயிலுங்க. எல்லாமே அப்படியே ரத்தமாக இருக்குது. சந்தோஷம் தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வண்டியில் கயிறு கட்டுறதுக்கு நிறுத்தி இருக்குதுங்க. அது ஏன் தெரியுதுங்களா? எல்லா வண்டி கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி நிற்கிது. நம்ம வண்டி பின்னாடி நிற்கிது. நம்மளும் கயிறு கட்டணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கயிறெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு 10 வண்டிக்கு மேலே நிற்கிது. பார்த்தீங்கன்னா மதியமே கயிறு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா வெயில், அதனால் கயிறு போட முடியல. மணி வந்து 6 ஆகுதுங்க. அப்படியே வண்டியில் நிறுத்தி சைடில் கயிறு போட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி பக்கம் நிற்கிங்க. சைடு போட்டு நிறுத்தி வச்சுக்கிறாங்க கயிறு போடுறதுக்கு. ஆனால் ஒரு சில வண்டியில் கயிறு போடல. அது என்ன ரீசன்ட்டு அப்படி அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் கயிறு போடுறாங்க. அப்பளே ஒன்று காட்டியிருப்பேன். அதுவும் கயிறு போட்டுருந்தாங்க. எதுக்கு நிற்கிதுன்னு ஆடியோ தந்துடுவோங்க. வழியிலெல்லாம் நம்ம என்ன திங்கிற பொருள் ஏற்றிட்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் காசுன்னு சொல்லி தான் கேட்பாங்க. பைபாஸ் நிறுத்தி வச்சுருக்குங்க. எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா குவாலியாருங்க. குவாலியார் தாண்டி ஒரு பைபாஸில் நின்று அப்படிலாம் கயிறு போட்டுக்கலாம், லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு எல்லா வண்டியும் போட்டுருக்குறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாக்னாடோன் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. இது வந்து மத்திய பிரதேசங்க. மத்திய பிரதேசக்குள்ளே இருக்குங்க. இன்னொரு 50 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம பார்டரு, மகாராஷ்டிரா பார்டருங்க. மத்திய பிரதேசம் ஃபுல்லாமே இங்கேயே விவசாயம் தான் ஜாஸ்திங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறுத்தி இது வாங்கணும், கோதுமை மாவெல்லாம் வாங்கணுங்க. பஞ்சாப்லாம் தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. டிரைவரெலாம் விசாரிச்சு இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பஞ்சாப் லைன் கிடைக்கிறதும் எம்பி லைன்லாம் போடுவாங்க, அது நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. 2 வாங்கிட்டு பார்த்திங்கன்னா வண்டி கமுத்து கிடக்குதுங்க பாருங்கள். பிக்கப்புங்க நட் ரோட்லேயே கமுத்தி வச்சுருக்காங்க. இது எப்படின்னு தெரில. நைட் ஆகிருக்கும் போல தெரியுதுங்க. உள்ளே எந்த லோடுன்னு தெரில. ஃபுல்லாக இறக்குங்க. பிக்கப்லாம் ஃபுல்லாக ஸ்பீடாக வருவாங்க. இதுலாம் நல்லா சைடு போடுவாங்க. அந்த வண்டி மேக்ஸிமம் கண்ட்ரோல் கிடைக்காது. 4 வீலுங்கிறனால ஹைட் லோடெல்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. அப்படியே கமுந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள லாக்னோடுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு உள்ளே போகிற வழிங்க. சிட்டிக்குள்ளே நம்ம இப்படியே அவுட்ரு போயிட்டு இருக்கிறோங்க. கீழே இருக்குன்னா சியோனி. சியோனிங்கிற ஊர் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி காடு இருக்கும். விட்டு இருக்குங்க. இந்த 2 பக்கம் பெஞ்ச் போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா, உயரமாக. பார்த்தீங்கன்னா பாலங்க, காட்டுக்குள்ளேயே போகிறது. அதாவது காட்டு விலங்கெல்லாம் பாஸ் பண்ணுற கீழெல்லாம் பாலம் போட்டுட்ருப்பாங்க. நல்லா மெத்தடுங்குது. நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எங்கேயும் எட்டியெல்லாம் பார்க்க முடியுது, போக முடியாது. சின்ன சந்தம் கூட இருக்காது இல்லைங்க. எந்த விலங்குமே இந்த பக்கம் வராதுங்க. ஆனால் குரங்கெல்லாம் ஒரு சில பக்கம் அடிபட்டு கிடக்குதுங்க. ஏன்னா குரங்கு வந்து ஈஸியாக வந்துடும். அது எவ்வளோ பெரிய பெஞ்சு போட்டு வச்சுருந்தாலுமே. நல்லா இறக்குங்க ஃபுல்லாமே. மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா செம மேடு. அதே பார்த்திங்கன்னா பைக் தள்ளிட்டு போயிட்டுருக்குறாங்க. பெட்ரோலில் போல தெரியுது. இந்த மாதிரி எல்லா காட்டுலையும் நம்ம ஊராட்டு எல்லா பக்கம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க. இந்த பக்கம்லாம் அதிகமாக விலங்குகள்லாம் வராது பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கெல்லாம் ஒன்றும் போடல. ஒரு சில பக்கம் போட்டிருக்காங்க, ஒரு சில பக்கம் இல்லை. அது தானே அடுத்து பார்த்திங்கன்னா கவாசான்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்ரு மத்திய பிரதேசம் முடிஞ்சு மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆகிற பார்டருங்க. மத்திய பிரதேசம் முடிஞ்சு மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதுதான் செக் போஸ்ட்டுங்க. உள்ளே இடம் போட்டு ஆடியோ ஆஃபீஸ்லாம் போய் என்ட்ரி போட்டு வந்துட்டுக்கிறோம். இது கவாசான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் முன்னாடிங்க ஆடியோ ஆஃபீஸு. பாலாடுங்க. ஆளை பார்த்த மாதிரி ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வேணால் நிறுத்தணுங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன கேனில் வச்சுருக்காங்க. ஒரு 10 லிட்டரு கேன் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தி கேட்டோம் தண்ணி எவ்வளோன்ட்டு. 30 ரூபா சொன்னாங்க ஒருத்தன். அதுக்குள்ளே இன்னொருத்தர் பின்னாடியே ஓடி வந்து எவ்வளோங்கிற 40 ரூபான்னு சொல்கிறாங்க. அதனால் தண்ணியை வேணான்ட்டு வந்துட்டோம். அடுத்து வேறு எங்கேயாச்சும் தான் அவங்க போய் வாங்கணும், வேறு ஒரு இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குங்க. நாக்பூர் தாண்டி நிற்கிறோம் டோல்கேட்டில். தண்ணி வாங்குறேங்க. இந்த கேன் மாதிரி சின்ன கேனு ஒரு 10 லிட்டருக்குள்ள தான் இருக்கும். நம்மளுக்கு காலியாக இருந்துச்சு, ஃபுல்லாக தான் தெரில. அதுலேயே 1 லிட்டருக்கு மேலே கீழே போயிருக்குன்னு இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கேன். ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கோம். அவுட்டர் ரிங் ரோட்டில் பெங்களூர், அடுத்து பெங்களூருங்க. ஹைதராபாத்தில் பெங்களூருவா போகிறோம். அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா நட் ரோட்டில் வண்டி திருப்பி எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள்,
கட் பண்ணுற வழி தாங்கிட்டாங்க ஓடுது டிரைவரு. நான் ரோட்லேயே திருப்பி இருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ் வந்திருந்தால் ஆகிருக்கும். பார்க்காம கார்லாம் வந்துச்சுன்னா செம்ம ஸ்பீடில் வந்துட்டுருக்கேன். விட்டு அடிக்க வேண்டியதான். மணி 6ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொப்பூரில் இருக்குங்க. தொப்பூர் காடு இறங்கிட்டு இருக்கிறோம். எப்போவுமே இங்கே வந்தோம்னா மிட் நைட்டில் தான் வருவோம், இல்லாட்டி மதிய நேரத்துலலாம் வருவோம். இன்னைக்கு தான் வெடிக்கெல்லாம் வந்துருக்குங்க. ஒரு சில வண்டிக்காரங்க அப்படியே செம ஸ்பீடாக போகிறாங்க. என்ன தான் சொன்னாலும் அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிங்க ஹெவி லோடு அப்படி சருன்னு போகிறாங்க. நம்ம இப்போ பொறுமையாக இறங்கிக்கிறது மட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈரோடு அன்லோட் பாயிண்ட் வந்தாச்சுங்க. லோடு இறக்கிறதுக்கு வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம். காலைல தான் நாங்கள் காலைல கூப்பிட்டோன்னா சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னாங்க. சாயந்தரம் வந்துருந்தாங்க. சாயந்தரம் வந்து கரெக்டாக வந்து நிறுத்தினோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இறக்கலான்ட்டு மழை வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. ஈரோட்டில் இருந்தீங்கன்னா விஓசி கிடைக்குங்க. வாவுசி பூங்கா அந்த ரோடு நடக்க வேண்டிய கடை பின்னாடி இருக்குது. நம்ம இங்கே தான் நிறுத்துற இடம் வச்சுக்கணும். வண்டி காட்டுற மாதிரி நம்ம வாவுசி இருக்க சொல்லவே வேணாம். இந்த டைமெல்லாம் ஒரே காதல் பறவை டைம் போயிட்டே இருக்குது. 4-5 மணிக்கெல்லாம் லைனாக போகிறாங்க வராங்க. நானும் செல் எடுத்து பேசிட்டே இருக்கிற ஒரு மாதிரி பார்த்து போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியில் லோடில் இறக்கி முடிச்சாச்சுங்க. நம்ம காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு, அதாவது சோபின்லேருந்து ஈரோடு வந்த லோடு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். என்னோட பெருசாக எந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க. வியூஸில் ஒன்றும் சரி காட்ட முடியல. ஜம்முலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கும்போது ஜம்முக்கு முன்னாடி ஜம்மு வரும்போதுங்க மேலேருந்து இறங்கும்போது காஷ்மீர்லேருந்து பெருசாக ஒன்றும் எடுக்க முடியல. நைட்டு தான் ஃபுல்லாக இறங்கணும். வியூஸில் ஒன்றும் காட்ட முடியல. நல்லாயிருக்கும் டைம் பண்ணால் காட்ட சரிங்களா? என்னோட பெருசாக ஒன்று இருக்காது இந்த வீடியோவில். சின்ன வீடியோ மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. காஷ்மீர் தமிழ்நாடு வந்த வீடியோ இது முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சி ஃப்ரெண்ட்ஸ், டாடா.